Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை எப்படி நம்ம சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுல நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம வந்து அனிமேஷன் கீஸ் யூஸ் பண்ணிருக்கோம். எப்படி நம்ம சிம்பிளா அனிமேஷன் கீ எல்லாம் யூஸ் பண்றது அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. பிடிச்சிருந்து அப்படினா லைக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இந்த மெட்டீரியலோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபாண்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இந்த KineMaster யூஸ் பண்ணீங்க அப்படினா இந்த ஃபாண்ட் வந்து அவைலபிளா இருக்குது. வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை எப்படி நம்ம சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல என்ன பண்ணனும் அப்படினா வந்து இல்ல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரேஷியோ கேக்கும். இதுல உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கு நான் வந்து 1:1 அந்த ரேஷியோ கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்றேன். செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணனும் அப்படினா வந்து கரெக்ட்டா 1:1 க்கு ரேஷியோக்கு நான் கரெக்ட்டா செட் பண்றேன். சிசருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கு. அதை மட்டும் கரெக்ட்டா செட் பண்ணீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு மார்க் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இத என்ன பண்ணனும் அப்படினா வந்து ஒரு வீடியோஸ் எவ்வளவு செகண்ட்க்கு நீங்க வந்து கிரியேட் பண்ண போறீங்களோ அவ்வளவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது அப்படினு பார்த்தறலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக்ஸாட்ல கிராப் பண்ண இந்த இமேஜை வந்து செட் பண்ணலாம். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிரும். இதை எப்படி செட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை லைட்டா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளேஸ்ல வரது மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூம் பண்ணி இதை வந்து கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு இதுல கரெக்டா இப்போ நான் செட் பண்றேன். ஓகே फ्रेंड्स, இப்போ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா மூவ் பண்ணி இப்போ நான் 10 செகண்ட் வரை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எப்படி ரொட்டேட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டெலீட்க்கு மேல அனிமேஷன் கீ இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாத ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காவே செட் ஆயிடும். நெக்ஸ்ட் அப்படியே கரெக்ட்டா அந்த இமேஜை லாஸ்ட் மூவ் பண்ணி வச்சிட்டு லைட் இப்போ வந்து நான் ரொட்டேட் பண்றது போல நீங்க வந்து கரெக்ட்டா ரொட்டேட் பண்ணி இந்த பிளேஸ்ல போய் லாஸ்ட் முடியற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்ட்டா செட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வேணா நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த ரவுண்ட் பாத்தீங்க அப்படினா வந்து கரெக்ட்டா ஸ்லோ மோஷன்ல உங்களுக்கு ரவுண்ட் வந்து ப்ளே ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். லிரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் அப்படினு ஒரு ஆப்ஷன் டெக்ஸ்ட்ல போயிட்டு நீங்க வந்து கூகுள்ல இருந்து காப்பி பண்ணி வச்சிருக்க கூடிய லிரிக்ஸை வந்து இதல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோஸ்க்கு தேவையான 2 லைன் மட்டும் நான் வந்து கரெக்ட்டா காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதல பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இத மட்டும் கரெக்ட்டா செட் பண்றேன். ஓகேவா? இத வந்து கரெக்ட்டா 2 லைன்க்கா நான் வந்து இப்போ செட் பண்றேன். ஓகேவா? 2 லைனுக்கு செட் பண்ணிட்டு ஓகே அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்ல வந்து இந்த இமேஜை கரெக்ட்டா மூவ் பண்ணி கரெக்ட்டா இந்த ரவுண்ட் ஷேப்க்குள்ள கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் ஏஏ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல இங்கிலீஷ்க்குள்ள போனீங்க அப்படினா வந்து எனக்கு இந்த ஃபாண்ட் இருக்குது. இத டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். ஓகேவா? நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல டிக் ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து Black கலர்ல செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ Black கலர் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா அவுட்லைன் உங்களுக்கு வேணும் அப்படினா செட் பண்ணிக்கோங்க. இதுல க்ளோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை எனேபிள் பண்ணிட்டு இதுல கலர்ஸ் பாத்தீங்க அப்படினா வந்து இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் செட் ஆகுதோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் நம்ம வந்து சைஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிக் கொடுத்துவாங்க. என்ன பண்றது அப்படினா நம்ம அனிமேஷன் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாங் செட் பண்ணிடலாம். ஆடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் ஃபோல்டர்ல போய் உங்களுக்கு பிடிச்ச சாங் இருக்கும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணதை இதுல வந்து பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட சாங் இல்ல. வீடியோவை எப்படி ஆடியோவா சேஞ்ச் பண்றது அப்படினு சொல்றேன். லேயர் கிளிக் பண்ணி மீடியால போய் இப்போ நீங்க வந்து இப்போ அதாவது நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை செட் பண்றேன். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வீடியோவை செட் பண்ணிட்டு கீழ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை கரெக்ட்டா டெலீட் பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் கரெக்ட்டா ஆயிருக்கா அப்படினு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து கீழ இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த சாங்ஸ் கரெக்ட்டா ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்து இந்த சாங்ஸ் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படினு பாருங்க. எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் ப்ளே பண்ணி பார்க்கறேன். ஓகே फ्रेंड्स, இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாத்தையுமே கரெக்ட்டா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சிட்டு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் அனிமேஷன் நம்ம வந்து ஆட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து
ஓகே, டெலிட்க்கு மேலே கீ அனிமேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீக்கு நம்ம வந்து சின்னதாக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ஓகே, இந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வேற கொண்டு வந்துட்டு இதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த கீ அனிமேஷன் உங்களுக்கு செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ஸ்லோ மோஷனில் கீழே இருந்து மேலே வரது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் லைன் எதில் கட் ஆகுது அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் கட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஏக்கு பக்கத்தில் சிசர் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் லைன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே போல் எதில் ஸ்டாப் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் வந்து ஒரே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு எல்லா லைனையுமே நம்ம செட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய லிரிக்ஸை வந்து செட் பண்ணுறேன். இந்த கீபோர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் வேர்டை வந்து இப்போ நான் செட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செகண்ட் லைனையும் ஆட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதையும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ மோஷனில் தான் வரும். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கீழேருந்து மேலே வரது போல் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மேலேருந்து கீழே கொண்டு போகலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீ அனிமேஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே பெருசாக வச்சுக்கோங்க. ஓகேவா, அதை அப்படியே லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு நல்லா குட்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு குட்டியாக போய் முடியும். ஆனால் வந்து இப்போ ப்ளே பண்ணி காணிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மேலேருந்து உங்களுக்கு கீழே போகுது, கீழேருந்து மேலே வரும். ஓகேவா, ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கீழே வச்சுக்கலாம், இதை வந்து மேலே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே போல் இதை வந்து கீழே மேலே வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே லிரிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து ஒரு வீடியோவை நம்ம செட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா, 2 லைனுக்காக வேணும் அப்படின்னா 2 லைனுக்காக செட் பண்ணிக்கோங்க. இல்லை 1 லைனாகவே ஓகே அப்படின்னா 1 லைனுக்காகவும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் லைன் செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வேணால் ப்ளே பண்ணி பாருங்கள். கீழேருந்து இது மேலே ஆகுது, மேலேருந்து கீழே போகுது. இந்த அனிமேஷன்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இனி என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா, இது வந்து பிக்ஸார்ட்டில் உங்களுக்கு பார்டர் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இல்லை ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் நான் சேவ் பண்ணி வைக்கல, வேணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இப்போ பிக்ஸார்ட்டில் போய் நான் வந்து பார்டர் இமேஜ் ஆட் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கரெக்டாக எப்படி செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு செட் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணி இதை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சாங்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இதை கட் பண்ணி 0 ஆக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி மீடியா, இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் என்னோட லோகோ தான் செட் பண்ண போகிறேன். இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கூட ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதை வந்து ஸ்க்ரீன் வந்து பிளெண்டிங்கில் போய் நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பிளேஸில் நான் வந்து செட் பண்ணுறேன், இல்லாட்ட மேலே செட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டல் ஆக்கணும் அப்படின்னா வந்து ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது பிளெண்டிங்கில் போய் ஒப்பாசிட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோஸ்க்கு தேவையான எல்லாமே செட் பண்ணிட்டோம். லோகோ, பார்டர் இமேஜ், லிரிக்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை வேறு ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படின்னா வந்து ரெசல்யூஷன் உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அதை செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் எல்லாமே கொடுத்து வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்த இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான லிரிக்ஸ் வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.